இன்னைக்கு இறந்து போயிருக்கக்கூடிய அஜித் அவர்களோட அம்மாவா இருக்கக்கூடிய மோகினி அவங்களோட கடைசி நிமிடங்கள் இப்படிதான் இருந்திருக்குன்னு ஒரு சில தகவல் வெளிவந்து ரசிகர் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. கடந்த ஒரு சில வருஷங்களாவே உடல்நல பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருந்த அஜித் அவரோட அம்மா மோகினி இப்ப அவங்களோட 84 வயசுல உயிரிழந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு எக்கச்சக்கமான திரை பிரபலங்களும் ரசிகர்களும் அரசியல் பிரபலங்களும் அவங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துலயும் நேர்லயும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அஜித்தோட அப்பாவா இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரும் உடல்நல பிரச்சனை காரணமா இறந்து போனாரு. இப்ப அவங்க அப்பா இறந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிருக்க நிலையில அவங்களுடைய அம்மா மோகினியும் இறந்து போயிருக்காங்க. அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். எவ்வளவு உயரிய விருதுகள் வாங்கினாலும் அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு தன் அம்மாவிட்ட சமர்ப்பிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அஜித் அவங்க அப்பா இறந்து போனப்பயே பாதி உடஞ்சு போயிட்டாரு. மீதி இப்பதான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்க சமயத்துல இப்ப அவங்க அம்மாவும் இறந்து போயிருக்காங்களாம். துபாயில கார் ரேஸ்ல பிஸியா இருக்கக்கூடிய அஜித் அவர்கள் இந்தியாவுக்கு அப்பப்பதான் வந்து போயிட்டு இருக்காரு. அடிக்கடி இந்தியா வர முடியாத சுச்சுவேஷனால தான் ஒட்டுமொத்த ஃபேமிலியோடையும் துபாய்க்கு போயிருந்தாரு. இப்ப ரீசெண்டா தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்காக ஓட்டு போறதுக்காக தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்திருந்தாரு. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அவர் சென்னையில இருக்கிறதாவும், சென்னை ஈஞ்சம்பாக்கம் அதாவது பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் வீட்டில் தான் தான் அம்மாவுக்கான சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்திருக்குது. இன்னைக்கு அதாவது மே 30ஆம் தேதி சனிக்கிழமை அவங்க அம்மாவோட உயிர் சிகிச்சை பலனளிக்காம போயிருக்கு அப்படிங்கிறதும் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த ஒரு விஷயத்தால அஜித்தோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ரொம்ப எமோஷனா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் அஜித் அவரோட அம்மா மோகினி அவங்களோட கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, கடந்த ஒரு சில வருஷங்களா உடல்நல பிரச்சனையால பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்திருந்தாலும் கடந்த ஒரு வார காலமாவே அந்த சிகிச்சைக்கான அந்த அளவு அப்படிங்கிறது அதிகப்படுத்தப்பட்டிருக்குது. வீட்டுக்குள்ள மருத்துவர்கள் வர்றது, 24 மணி நேரமும் அவங்க அம்மாவை கவனிச்சுக்கிறது, அதுலயும் இன்னைக்கு காலையில அவங்களுக்கு எக்கச்சக்கமான மூச்சு திணறலும் உடம்புல அசௌகரியமும் ஏற்படும் போது டாக்டர்ஸ் பக்கத்துல இருந்து பாத்துக்கணுங்கிற மாதிரி அஜித்தும் கூடயே இருந்திருக்காரு. அந்த மாதிரி நேரங்கள்ல தான் மகனோட கையை பிடிச்சுக்கிட்டு தான் கண்ணில் தண்ணீர் வர அளவுக்கு கண்ணீர் வர அளவுக்கு ஏதோ நினைச்சுதான் அவங்க உயிர் போயிருக்குதான். கடைசி வரைக்கும் தான் பையனை விட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல சிகிச்சை பலனளிக்காம அஜித்தோட அம்மா மோகினி இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் தமிழ் திரையுலகத்துல ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஒரு சில வாரங்களாவே தமிழ் சினிமால எக்கச்சக்கமான பிரபலங்கள் வீட்டை சேர்ந்தவங்களும் இறந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா ப்ரொடியூசர் கே ராஜன் இறந்து போயிருந்தாரு. அதுக்கப்புறம் முத்துக்களோட மனைவி இறந்து போயிருந்தாங்க. இப்ப அதை தொடர்ந்து அஜித் அவரோட அம்மா மோகினி அவங்க காலமா இருக்காங்க. இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டு எக்கச்சக்கமான பிரபலங்கள் அரசியல் உட்பட அஜித் அவர்களுக்கு போன் மூலியமாவும் சோசியல் மீடியா மூலியமாவும் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதோட ஒரு பகுதியா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அவர்களும் அஜித் அவர்கள வீட்டுக்கு போயிட்டு அஜித்தோட அம்மாவுக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. இப்ப இறந்து போயிருக்கக்கூடிய அஜித் அவரோட அம்மா மோகினிக்கு உங்களோட இரங்கலை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.